ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பராக பாருங்கள், சம்மர் ட்ரிப் கிளம்பிட்டோம் நம்ம பாய்ஸோட. எங்கே எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, எங்கே போகிறோம் அப்படின்னா மேட்டூர் போகிறோம். நம்ம சொந்த ஊருக்கு தான் போகிறோம். போய் எதுக்காக அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோவில் விசேஷம் வந்து நம்ம குலதெய்வ கோவில் விசேஷத்துக்காக சூப்பராக இருக்குது. போன வருஷம் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம், நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்ம கோவில் விசேஷத்துக்கு போகிறோம். அதுவும் 2 நாளைக்கு முன்னாடியே போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கு. கிராமத்தில் அப்படின்னாலே வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாம், சூப்பர் கண்டென்ட் இருக்கும். அதனால் வந்து நானே மோடி சத்யா எல்லாம் போகிற ஹாய் கணக்கு முடியாது. அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வேறு லெவலில் இனி ஒரு 4 நாளைக்கு பாருங்கள். உங்களுக்கு ரெகுலராக வீடியோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 3 பேர் மட்டும் தான் தனியாக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காலேஜில் போய் காலேஜில் ஒரு சின்ன வேலை இருக்குது. காலேஜை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டாக நம்ம ஈரோடு போய் ஈரோட்டிலேருந்து அப்படியே நம்ம ஊர் பஸ் போய் அப்படி நடுவில் எங்கேயோ ஜாலியாக சாப்பிட்டு சூப்பரான ஒரு விளாகு, ஒரு பெஸ்ட் விளாகாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஊரில் போய் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு கண்டென்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் அதை பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அந்த பெஸ்ட்டு கண்டென்ட் வேறு லெவலில் ஒரு சூப்பரான கண்டென்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஈகராக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் அதே ஈகரோட. ஏன்னா நானும் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா திடீர்னு முடியலாம் இன்னும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போதைக்கு ஸ்டாண்டிங் தான் பஸ்ஸு. சீட் எல்லாமே காம்பேக்டாக ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. 2 சீட்டு கிடச்சிது. 3 பேர் ஜம்முன்னு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருச்சு. எஸ்கேஸ், அதாவது திருப்பூர்லேருந்து ஈரோடு போகிற ப்ரைவேட் பஸ் தான் எஸ்கேஸ். ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெருந்துறை பேருந்து நிலையம், பெருந்துறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி மஞ்சள் மாநகரத்தோடைய பஸ் ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டு ஈரோடுக்கு நம்ம வந்தாச்சு. நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டு, கிட்டத்தட்ட 12 ஏக்கர் பஸ் ஸ்டாண்டாமல். ஒரு நாளைக்கு 1500 பஸ் வந்தீங்கன்னா இங்கே ஆப்ரேட் ஆகுது. போயிட்டு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வர பஸ்ஸுகள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 4, அதாவது 2 என்ட்ரி பாயிண்ட்டு 2 எக்ஸிட் பாயிண்ட், மொத்தம் 4 வந்து கேட் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 11 பிளாட்ஃபார்ம் இருக்குமா பஸ்ஸுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ்ஸு ஒரே நேரத்தில் நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க அப்படியே வந்து நம்ம ஏதோ நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு அடுத்து நம்ம ஊரை போகிற பஸ்ஸு ஏறலாம். வெயில் தாங்க ஈரோட்டிலங்கிறது இல்லை, பொதுவாக எல்லா இடத்துலையும் வெயில் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 40 செல்சியஸ் இருக்குது, 106 ஃபாரன்ஹீட் இருக்குங்க. சரியான வெயில். டக்குன்னு போய் ஒரு கடையை பார்த்து சாப்பிடுவோம். ஆனால் எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு? எங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் பஸ் ஸ்டாண்டு வராங்க. நான் ஒரு 2-3 டைம் வந்திருக்கேன், ஆனால் உங்களுக்கு வீடியோ காமிச்சதில்லை. இன்றைக்கி காமிச்சிடுறேன். எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு? எப்படி நம்ம பெரிய பஸ் ஸ்டாண்டா? பெரிய பஸ் ஸ்டாண்டு, 11 பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு 11 பிளாட்ஃபார்ம் லைனாக இருக்குது. அதில் இந்த மேட்டூர், இந்த ராசிபுரம் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பெரிய பிளாட்ஃபார்மு. அதே மாதிரி நிறைய அந்த டூரிஸ்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்காங்க. வேறு லெவலில். இங்கே பாருங்க, 2 மதி டிரான்ஸ்போர்ட்டோடைய 2 பஸ்ஸுமே நிற்கிது வேறு லெவலில். ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ஹோட்டல்லாம் 3 பேர் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 300 ரூபா பக்கத்தில் வந்துருச்சு. ஓகே தான். ஆனால் என்ன வெஜ்ஜு தான். இதே நான்வெஜ்ஜாக இருந்தால் இன்னும் நல்லா விதவிதமாக வாங்கி உங்களுக்கு காமிச்சிருப்போம். நான்வெஜ் ஹோட்டல் கூட எனக்கு தெரியும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பியூர் வெஜ்ஜுங்கிறனால நார்மலாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. ஓகே, அடுத்து நம்ம ஊர் பஸ் ஏறி நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம அப்படியே ஈரோட்டில் சாப்பிட்டு எல்லாம் வேலை முடிச்சு நம்ம பஸ்ஸு இன்னும் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிளீனஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாகவே இருக்குது. இங்கே இருக்கிற இன்சார்ஜுமே நீட்டாக பஸ்ஸு நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியலனாலும் நீட்டாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம்ஸ். நம்ம அதையும் சொல்ல முடியாது, ஆனால் அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தண்ணியில் ஊற்றி விட்டு வந்தால் பரவாயில்ல. யாரை சொல்கிறேன்னு தெரில, ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நம்ம வேறு ஃபுல்லாக சாப்பிட்டு உள்ளே போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு. ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 4 டைம் தான் இந்த பஸ்ஸு நம்ம ஊருக்கும் ஈரோட்டுக்கும் போகும். நம்ம ஊரோடைய ஒரு பெஸ்ட் பஸ், அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டான பஸ்ஸு. இங்கே இது ஒன்று பஸ்ஸு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ஏறினா ஸ்ட்ரைட்டாக ஈரோடு வர ஒரே பஸ்ஸு. இப்போல்லாம் தான் நாங்கள் வண்டியிலே போயிடுறோம். ஆனால் முதல்ல எப்போ ஊருக்கு வரனாலும் இந்த பஸ்ஸுக்காக தான் அவசரமாக வருவோம். சூப்பரான ஒரு பஸ்ஸு. அதே மாதிரி வெளியே நம்ம பார்த்து அவங்களுக்கு உள்ள லுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய பச்சை கலர் பஸ் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த பஸ்ஸு இப்போ இந்த மஞ்சள் கலர், ப்ளூ கலர் நிறைய வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த பஸ்ஸு ரொம்ப ஃபேவரெட்டு. சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், செம்ம கம்ஃபர்டபுளாக நல்லா வித்து இருக்கும்.
நல்லா சூப்பராகவே இருக்கும். இருங்க, இந்த ரைடு தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். மோனிஷ் பாருங்கள் முன்னாடி கொண்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எத்தனை பஸ்ஸுகள் இருக்குது. ஆனால் நம்ம பஸ்ஸு மட்டும் பாருங்கள் தனியாக தெரியுதா? எல்எஸ்எஸ் சென்னம்பட்டி ஜம்முன்னு இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க நம்ம மோனிஷ் ஜம்முன்னு பஸ் பக்கத்தில் நிற்கிறாரு. பஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறோம். ஆனால் ஃபாஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பஸ்ஸு போயிட்டுருக்கு. பட் இது ஃபேவரட் பஸ்ஸுங்க. பக்கத்தில் பாருங்கள் அப்படியே திருமகள் கேஆர்என்கோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சூப்பரான ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பயணம் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே எங்களோட ஜேர்னி பண்ணுங்கள். நம்ம அப்படியே ஈரோட்லேருந்து அப்படியே வெளியே போயிட்டோம்னா அப்படியே பைபாஸ் போய் அப்புறம் அப்படியே லட்சுமி நகர் அப்படியே அந்த வாய்க்கால்லாம் தாண்டி அப்படியே கூடுதல் போய் அப்படியே அந்த மேட்டூரோட கனெக்ஷன் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். இந்த ஈரோடு நம்ம இந்த மெயின் சிட்டி தாண்டுற வரைக்கும் நான் சிட்டி தாண்டிட்டோம்னா அப்படியே உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஈரோடு வழியாக போகிறோம். நம்ம அப்படியே லட்சுமி நகர் வழியாக சேலம் பஸ்ஸில் போயிடுவோம். நம்ம இந்த பக்கம் போகிறோம். ஓகே, ஆனால் வெயிலின் தாக்கம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 33 ரூபா, 3 பேருக்கு 99 ரூபா. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சென்னம்பட்டி அப்படிங்கிற ஊர் வரைக்குமே போகும். நீங்கள் இப்படி மேட்டூர் போகிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் ஈரோட்டில் மேட்டூர் பஸ் ஏறலாம். அப்படி மேட்டூர் பஸ் ஏறாமல் நீங்கள் எங்கள் லோக்கல் சைடில் பவானியில் எங்கேயாவது ஏறிங்கன்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் அம்மாப்பேட்டை வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலே மேட்டூர் பஸ் போய்க்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் மேட்டூர் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஈரோட்டில் கிளம்பிட்டே இருக்கும். ஓகே, நம்ம பாய்ஸ் பாருங்க ஆடாரி விளாட்ற. ஓகே, ஏதாவது பண்ணி ஓட்டுவோம். அப்படியே சூப்பராக காமிக்கிறேன். பவானி அப்புறம் அப்படியே அந்த மெயின் ரோடு மேட்டூர் மெயின் ரோடு எல்லாமே காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம் சென்னை போகிற மெயின் ஹைவே, நேஷ்னல் ஹைவே தெரிகிறதா? மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா பாலம். அந்த பாலத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சேலம் வரைக்கும் போகலாம். பின்னாடி பாருங்கள் கோயம்புத்தூர் பாலக்காடு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். நேராக ஒரு 1.5 மணி நேரம் 64 கிலோமீட்டர் போயிட்டே இருந்தோம்னா சேலம், 23 கிலோமீட்டர் சங்ககிரி, 265 கிலோமீட்டர் பெங்களூரே போகலாங்க. மேற்பட்ட ஹைவே நம்ம அப்படியே வந்து லெஃப்ட் டைவர்ஷன் எடுத்து நம்ம அப்படியே பவானிக்குள்ளே போகிறோம். இந்த இடத்து பேர் தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி நகர் பைபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சேலம், இப்போ நம்ம சேலம் பஸ் திருப்பூர்லேருந்து சேலம் பஸ் ஏறணும்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இங்கே இறங்கலாம். பாருங்கள் தருமபுரி 104 பாருங்கள். ஈரோடு டு சென்னையோடைய பஸ் நிற்கிது பாருங்கள். வாய்க்காலில் தண்ணி கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் பவானியார் கூடுதுறையில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்பயுமே ஓரளவுக்கு இருக்கும். பவானியார் கூடுதுறையிலையுமே பாருங்களே கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் தண்ணி கம்மி தான். பாருங்கள் சங்கமேஸ்வரர் கோவில் தெரியுதுங்களா? நீங்களும் டிஜிட்டலாக அப்படியே சங்கமேஸ்வரரை கும்பிட்டுக்குங்க. நல்லா பிரசித்தி பெற்ற கோவில். பாருங்கள் ஏகப்பட்ட பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி இங்கே பவானி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த ஜமுக்காலம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. நிறைய ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். பவானி வந்தீங்கன்னா விசாரிச்சிங்கன்னா நிறைய பாருங்கள். இந்த மாதிரி துணி கடைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜமுக்காலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த விசேஷத்துக்கெல்லாம் விரிப்பாங்கள்ல, கலராக இருக்கும்ல, அது வந்து பவானியில் ஃபேமஸ்ஸு. பக்கத்துலேயே குமரபாளையத்தில் வேட்டி லுங்கிகள் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. முதல்ல பவானி இந்த லுங்கி, இந்த பவானியுமே பார்த்தீங்கன்னா பவானி குமரபாளையம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லுங்கி வேஷ்டி இந்த பெட்ஷீட் ஜமுக்காலம் இருக்குது ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க பவானி பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டூருக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குது கேஆர்என்கோ. ஓகே, இப்போ அப்படியே நம்ம பவானி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் நிற்கும். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடும். அழகான க்யூட்டான பஸ் ஸ்டாண்டு. 2 பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் நிறையா எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு தான் போவோம். இது பாருங்கள் நம்ம ஃபேவரட் கார் நிற்கிது. பவானி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சூப்பரான ஒரு பர்ச்சேஸ் போட்டானுங்க. ஒன்று தான் போட்டானுங்க, இன்னொன்று வாங்கியிருக்காங்க. நீங்கள் பாருங்க எத்தனை ஜூஸு. இருங்க போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு ஒன்றுனுங்க. 6 லிட்டர் மெராண்டா, 6 லிட்டர் 1 லிட்டரா, 750 மில்லி மெராண்டா ஒன்று. இந்த 10 ரூபா பாட்டில் 2. அப்புறம் இந்த சின்னதாக வேணும் 2 வாங்கியிருக்காங்க. ஓகே, டிரைவரான கண்டக்டரான சொன்னால் இந்த 10 ரூபா மேங்கோ கொடுத்துருவோம். அவங்க வெயிலில் வேலை செய்கிறாங்க. பார்த்தா தெரியும் என்னடா அந்த பச்சை கலர் வண்டியை கொண்டு வந்து திடீர்னு வேறு வண்டி அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வந்து அந்த பஸ்ஸு டிப்போக்கு போயிட்டு இந்த வண்டியில் மாற்றி விட்டாங்க. நம்ம டவுன் பஸ் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குங்களா? புது பஸ்ஸு ஜம்முன்னு லாஸ்ட் சைடில் கொண்டுட்டோம். சீட்டு சூப்பராக இருக்குது.
எப்படி ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அது நல்லா ஸ்பீடாக வந்துச்சு வரல, ஏதோ டீசல் அடிக்கிறப்போ ஏற்கனவே டிப்போக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியில் சொல்லிட்டாங்க. நோ ப்ராப்ளம், போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அந்த இலவம் பஞ்சு மெத்தை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த இடத்துல. இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா இந்த பவானி மேட்டூர் குப்பிச்சி பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே இந்த பஞ்சு, இந்த பஞ்சு, இந்த இலவம் பஞ்சு, அந்த முத்து மாதிரி உடச்சி எடுப்பாங்கல்ல, அந்த பஞ்சை வச்சு சுத்தமான மெத்தை, இந்த பஞ்ச மெத்தை வந்து இங்கே சூப்பராக இருக்கும். குப்பிச்சிபாளையம் இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய கடை இருக்குது, வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். கோட்டையில் இருக்கிற எல்லாமே பஞ்சு தான் ஃபுல்லாக. நம்ம இங்கே இருக்கிற நிறைய இங்கே பஞ்சு வியாபாரிகிட்ட போய் பஞ்சு வாங்கி ஒரிஜினலாக அப்படியே அந்த பொம்மைகள்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா செய்வாங்க. அதே மாதிரி இந்த இலவம் பஞ்சு வந்து நல்லா குளுமையாக இருக்கும், முதுகுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் தெரியும், பெரிய பெரிய அந்த பேக் பெயின்லாம் வராதாமா. அதனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கப்பட்ட கடைகள் இருக்குது. வந்து அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு ரவுண்டு போனீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது. விசாரிச்சு பார்த்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ பாருங்கள். அப்படியே ரைடு சூப்பராக இருக்குது. இந்த பிரபலமான பாலமலை சித்தேஸ்வர மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையோடைய அப்படியே ஓரமாக போயிட்டுருக்கும். பாட்டு பாருங்கள், டவுன் பஸ் அப்படின்னால அந்த பாட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நம்ம ஏறணும்ல இந்த பச்சை கலர் பஸ், அதில் பாட்டே போடல, என்னடா அப்படி இருக்குன்னு பார்த்தேன். டக்குனு கடவுளாக பார்த்து பஸ்ஸை மாற்றி விட்டு செம்மையான பாட்டு, சூப்பரான ரைடு. ஒரு நாளைக்கு இந்த மலைக்கு நம்ம போகிறோங்க, சரியான டார்கெட்டு, வேறு லெவலில் இருக்கும். மேலே இங்கேருந்து பார்த்தா ஹோல் அந்த மேட்டூர் டேம் வியூவே தெரியுமாம்மா. கட்டாயமாக போகிறோம். புரட்டாசி மாதம் ஃபேமஸாம்மா, போகிறோம். தர்பூசணி இல்லை, இப்போ தான் வந்து பயிரிட்டுருக்காங்களா இல்லை உள்ளே இருக்குமான்னு இல்லை, இன்னும் செடி வளரல, கொஞ்சம் நாள் ஆகிருக்கும். கூடிய சீக்கிரம் செடி வளர்ந்துன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கடலைக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள், காம்பேக்டாக இருக்குது சீட்டு. லாஸ்ட் சீட்டு தான் கொஞ்சம் தூக்கி போட்டுருக்கு, பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைடு. அதே மாதிரி இந்த மலை பலாப்பழம் வந்து சூப்பராக இருக்கும். சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ தான் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. டக்குன்னு கேமரா ஆன் பண்ண விட்டேன். வேறு லெவலில் இருக்குங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக, கிலோ 30 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஒரு பழமே பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு நல்ல பழமாகவே எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்டூர் போகிற சைடு நீங்கள் சைடு வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே விற்பாங்க, மேட்டூர் மெயின் ரோட்லேயே இந்த மலை பழம் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கும். மறக்காமல் வாங்கி சாப்பிட்ருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளாம் சாப்பிடுவோம், அது வந்து மண் ரொட்டி பழம் நல்லா கெட்டியாக இனிப்பாக இருக்கும். இது வந்து லைட்டாக கொலஸ்ட்ரால் இருக்கும், சொல்ல வந்து நெய்யில் இருக்கும். அது சூப்பராக இருக்கும், இனிப்பு நல்லா சூப்பராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ஃபேமஸான மாரியம்மன் கோவில், அக்னி மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் இங்கே இருக்காங்க, பார்த்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. சூப்பராக இங்கே திருவிழா நடக்கும், நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள் நம்ம பஸ்ஸு போயிடுச்சு. மோனிஸ் எப்படி இருக்கு? நம்ம சொந்த ஊர் ஆனா மேட்டூருக்கு வந்தாச்சு. அப்படியே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்திருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் போட்டிருந்தாங்க. அப்படியே டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஃபுல்லாக கரும்பு, நம்ம காட்டிலலாம் கடலக்காய், அப்படியே எல்லாமே மாறிடுச்சு. பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. இங்கே வாழைக்கண்கள். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம குலதெய்வ கோயில் விசேஷத்துக்கு. பாருங்கள், பாட்டு பாடுற சவுண்டு கேட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த வெயில் தான், சூரிய மகாராஜா தான் பார்த்திங்கன்னா வெயில் வேறு லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, நம்மளுக்கு வெயில் ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம வெயிலே தான் சுற்றிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல சப்போர்ட் கொடுத்துருணும். இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுறோம், கொடுப்பீங்கன்னு நினைக்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே பாருங்கள், வந்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வரும், வந்துட்டே இருக்க போது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் அப்படியே பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவில் திருவிழா பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு நடக்க போகுது. அந்த 3 நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து போட போகிறோம். அதனால் அடுத்த வீடியோ ரெகுலர். அப்போ இன்றைக்கி இது பார்க்குறீங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கோவில் திருவிழா வீடியோ வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணுவோம். அதனால் இன்ஸ்டாகிராம் NS Vlogsஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.